அனைவருக்கும் வணக்கம். என் குருவின் ஆசீர்வாதத்தோடு இன்றைய பதிவே அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பஞ்ச தெய்வங்கள் 5, அதை வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் அதில் வந்து யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். அதாவது தண்ணி அப்படின்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தண்ணி மூலயமா நிறைய விஷயங்கள் சாதித்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. கடகம், விருச்சகம், மீனம், இதுதான் தண்ணி. சரிங்களா? கடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடுற தண்ணி, விருச்சகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம், மீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம். இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ராசியில். இந்த தண்ணியை வச்சு இவங்க மட்டும் இல்லை, மற்றவங்க எல்லாருமே எப்படி வெற்றி காணலாம் அப்படின்றது மட்டும்தான். இப்போ கடகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானே ஓடுற தண்ணி. இப்போ இந்த தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு குணம் என்னென்னா, எங்கே போகுதோ திரும்பி எதிர்நோக்கி வராது. அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மாதிரி நம்ம வந்து வரக்கூடிய பிரச்சனைகளை திரும்ப திரும்ப சந்திக்கக்கூடாது. அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம மாறி மாறி போகணும். அப்போ அந்த தண்ணியை நம்ம எப்படி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தி அவங்கெல்லாம் வாழ்க்கையில் சாதிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே, அதாவது ஒரு மனிதர் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கொடுக்கறது என்னென்னா தண்ணின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் கொடுத்து வாங்கன்னு சொல்லி வரவேற்போம் இல்லைங்களா? அடுத்து அதே தண்ணி எடுத்துக்கங்க. திருவிழாக்களில் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகத்தில் பயன்படுத்துவாங்க. அடுத்து அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. அடுத்து பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. அடுத்து முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா இதே தண்ணியை வச்சு தான் பயன்படுத்துகிறாங்க. அப்போ தண்ணியில் ஏதோ விஷயம் இருக்குது இல்லையா? இதை நம்மளால் உணர முடியுது. இப்போது மாரியம்மன் இப்போ சீசன் வந்து திருவிழா, எல்லா ஊர்லேயுமே திருவிழா போட்டுட்டு வராங்க இல்லைங்களா? நீங்கள் தீர்த்த கூட எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், தயவுசெய்து இன்றைக்கி எல்லாருமே ஒன்றே கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரியோ ஐயரோ சொன்னால் பரவாயில்ல, அவங்க யாரும் சொல்கிறதில்ல. இல்லாது எங்களை மாதிரி யாராவது ஜோசியராவது சொல்லணும், இல்லையா ஒன்று பெரியவங்களாவது சொல்லணும். அதாவது வரைமுறைன்னு ஒன்று இருக்குங்க. எப்பப்போ என்ன செய்யணுன்றது ஒன்று இருக்கும். அதை இன்றைக்கி யாருமே செய்யறதில்ல. நம்மளை யாரும் கேட்க போகிறதும் கிடையாது, யாரும் தண்டனை கொடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் நம்ம செய்யக்கூடிய நிகழ்வு வந்து நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையை யாருமே பாதிக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ பொதுவாக நாங்கள் வந்து இந்த ஊரில் கரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இருக்கோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸாக என்னென்னா மாரியம்மன் கோவில் திருவிழா தான். அதிகாலை 4 மணிலேருந்து அதிகபட்சம் 7 மணி தாங்க. அதுக்கு மேலே யாருமே தீர்த்தன்றது ஒன்று கொண்டு போக மாட்டாங்க. இன்றைக்கி நைட்டு 7 மணிக்கு எல்லா ஊர்லேயும் தீர்த்தம் ஊற்றுறாங்க. இது ஃபஸ்ட்டு தப்பு. அதாவது தண்ணி அப்படின்றது என்னென்னா ரொம்ப புனிதமானது. அது வந்து சூரிய ஒளி படக்கூடாதுன்றதுக்காக தான் கோவிலில் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணுறப்போ பாருங்கள், மா இலையை வச்சு தீர்த்தம் ஊற்றுவாங்க. அடுத்து தேங்காயை வச்சு தீர்த்தம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ வேப்பிலையை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா சூரியனோட ஒளிக்கதிர்கள் விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அப்போ அந்த தண்ணியில் உயிர் சக்தி இருக்கும். அந்த சூரிய ஒளி பட்டுச்சுன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிக்கும். அதனால தான் வேப்பிலையை வச்சு, மா இலையை வச்சு, தேங்காய் வச்சு தீர்த்தம் எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் உங்களோட எதிர்காலம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, இனிமேட்டு காலையில் அதிகபட்சம் 7 மணி அல்லது 9 மணிக்கு மேலே யாரும் தீர்த்தம் ஊற்றாதீங்க. அது ஊற்றுனாலே பிரயோஜனமே இல்லை. அடுத்து இதே தண்ணி பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலுக்கு கொண்டு போய் ஜோசியர் சொல்லிவிடுவார், நீங்கள் பிள்ளையாருக்கு போய் தண்ணி ஊற்றுங்க, அபிஷேகம் பண்ணிட்டு வாங்கன்னு. ஊற்றுங்க, நான் தப்பே சொல்லவே மாட்டேன். அந்த பிள்ளையாருக்கு முறைப்படி நீங்கள் தீர்த்த ஊற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் பிள்ளையார் பாருங்கள், நேற்று வச்ச பூ இருக்கும், மாலை இருக்கும், வேஷ்டி கட்டியிருப்பார், அதிலே ஒரு குடம் தண்ணியை ஊற்றுறாரு, கொஞ்சோண்டு பாலையும் ஊற்றுறாரு, மறுபடியும் தண்ணியும் ஊற்றுறாரு, வச்சுட்டு வந்துடுறார். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா எப்படி உங்களுக்கு தெய்வங்கள் வந்து நல்லது பண்ணும்? அப்படி என்னால் தீர்த்தம் ஊற்ற முடியலையா, ஒன்றுமே வேணாம், அங்கே இருக்க மரத்துலையாவது ஊற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்படி பண்ணிங்கன்னா சிறப்பு. அடுத்து இந்த தண்ணியை வச்சு தான் அன்றைக்கெல்லாம் மந்திரிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போ குழந்தைங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, வயிற்றால போகுது, அல்லது குழந்தைங்க சும்மா அழுதுகிட்டே இருக்குது, இல்லை நமக்கே பாருங்கள் மனசு சரியில்லை, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா உடனே அந்த தண்ணியை தான் வச்சு மந்திரிச்சு தருவாங்க. இன்றைக்கும் கிராமத்தில் போய் பாருங்கள், கோவிலெல்லாம் செய்கிறப்ப ஒரு சொம்பு தண்ணி எடுத்து முகத்தில் அழிச்சுடுவாங்க. ஏன்? அதில் என்ன கெட்ட சக்தி இருந்தாலும் போயிடணும் அப்படின்றதுக்கு தான். அப்போ தண்ணியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் கோவிலில் எங்கேயுமே சாமி கும்பிட்றப்போ தீர்த்தம் தரமாட்டாங்க. பெருமாள் கோவிலில் மட்டும்தான் தராங்க. எதற்காக தர்றாங்க? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? இப்போ பெருமாள் கோவிலில் எதற்காக தீர்த்தம் தராங்கன்னா, பெருமாள் கோவிலில் எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். மெயினாக வந்து என்னென்னா அங்கே மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம் சொன்ன அடுத்த செகண்டு நமக்கு தண்ணி தருவாங்க. அந்த தண்ணியை குடித்தோன்னா அந்த மந்திரம் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்குமா. இதுதான், இது எனக்கு குருநாதர் சொல்லி கொடுத்ததான், மற்றபடி வேறு யாருமே சொல்லலை. நான் என்னோட வர்ற கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. உங்கள் கோவில் எப்போ போனாலுமே சரி, நம்ம கண்ணில் தெளிச்சுக்கிறோம், தலையில் தெளிச்சுக்கிறோம், மேபி வாய்க்குள்ளே போகிறது ரொம்ப கம்மி. அப்போ பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் வேண்டுறப்போ என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாயில் குடிங்க. ரொம்ப அற்புதமாக நடக்கும், ரத்தத்தில் கலக்கும், வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து முஸ்லீமுக்கு வராங்க.
அப்போ அந்த முஸ்லீம் எல்லாம் பாருங்கள் இன்றைக்குமே அவங்க தொழுவாங்க, நம்மள மாதிரி எங்கேயுமே போகிறதில்ல. ஆனால் தொழுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுட்டு தான் செய்கிறாங்க. அப்போ அந்த தண்ணியில் அவங்க மந்திரிச்சு கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட ஆன்மாக்கள் வெளியில் போகுது இல்லைங்களா? இப்போ இதுவுமே தண்ணி தான். அப்போ தண்ணின்ற விஷயத்த நம்ம எப்படி புனிதப்படுத்தினா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, நம்ம அன்றாட வீட்டில் பயன்படுத்துகிறோம். ஒன்று சமையல் கட்டு, இன்னொன்று பாத்ரூம். இது ரெண்டில் தான் நம்மளுடைய தண்ணின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நிறைய வீட்டில் போய் பாருங்களேன், நான் போய் பார்த்துருக்கேன், ஒன்று டம்ளரு இல்லைன்னா சொம்பு இல்லைன்னா ஏதோ ஒரு பாத்திரம், இது எல்லாமே அரையாக தான் இருக்கும். தயவுசெய்து அப்படி வச்சுக்காதீங்க. நீங்கள் தண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ, 1/4 டம்ளரா 1/2 டம்ளரா எடுத்து குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிருங்க. நீங்கள் குடித்த தண்ணியை அடுத்தவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம என்ன எண்ணத்தில் குடிக்கிறோன்னு நமக்கு தெரியாது. இப்போ என்னை யாராவது திட்டிருப்பாங்க, உடனே திட்டாரேன்னு சொல்லிட்டு நான் குடிச்சிருப்பேன். மிச்சம் வந்தேன்னா அதை வாங்கி குடித்தா நான் வாங்கின திட்டு அவங்களும் வாங்குவாங்க. புரியுதுங்களா? எனக்கு நல்லது நடந்தாலும் அவங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கு கெட்டது நடந்தாலும் அவங்களுக்கு நடக்கும். அதனால் தண்ணி மட்டும் ஒருத்தர் குடித்த தண்ணியை இனி ஒருத்தர் குடிக்க வேண்டாம். அடுத்து நம்மளுடைய கிச்சன் அறையை ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டா போதும். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கு தொட்டின்னு ஒன்று சொல்லுவோம் சரிங்களா? இது காலபுருஷ தத்துவ பிரகாரம் கடகம் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதே மாதிரி இந்த சுகஸ்தானன்றது வீடு தான். அதில் சிங்கு தொட்டி ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா வரும். ஏன்னா சமையல் கட்டில் தான் நம்ம நவதானியங்கள் அத்தனையும் பயன்படுத்துகிறோம். அங்கே தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும் சரிங்களா? இந்த ஆட்டுக்கல்ல தண்ணி தேங்கி நிற்கிறது நம்மளே வச்சுருப்போம். மேபி எல்லாம் யாருமே வேணும்னு வைக்கிறது கிடையாது, யதார்த்தமாக மறந்து போய் வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதை நீங்கள் மாற்றிக்கங்க. அடுத்தது இந்த சிங்கு தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட தட்டில் பாதி தண்ணியோடு வச்சுருப்பாங்க. அது தயவுசெய்து செய்யாதீங்க. ஏன்னா நமக்கு உணவு தர்றது அந்த தட்டு தான். உங்களால் நல்லா வாஷ் பண்ணல முடியலனாலும் பரவாயில்ல, சும்மாவது கழுவி வச்சுடுங்க. அதிலேயே சாப்பிட்டுட்டு அதிலேயே கை கழுவுறது, அதிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா வாய் கொப்பளிச்சு துப்புறது, இந்த விஷயத்தெல்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க. அடுத்தது உங்களோட சமையல் கட்டில் கம்பல்சரி உப்பு வச்சுருப்பீங்க, புளி வச்சுருப்பீங்க, இது ரெண்டும் வச்சுருக்கீங்கல்ல, அதில் நிறைஞ்சிருக்கும். அதில் டெய்லி ஒரு தீபம் நீங்கள் ஏற்றிக்கிட்டே வாங்க. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா லட்சுமி கடாட்சம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து மண்பானையில் கம்பல்சரி தண்ணி வைக்கணும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் வெங்கலத்தில் தண்ணி வச்சாங்க. அப்போ வெங்கலத்தில் வச்சு குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உடலுக்கு நோயின்றது வந்ததே இல்லை. இன்றைக்கி நம்மெல்லாம் சோம்பேறி ஆகிட்டோம். பாத்திரம் கழுவி நம்மளால் தண்ணி பிடிக்க முடியல அப்படின்றது. ஒன்று பிளாஸ்டிக் கூட சில்வர் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் போயிட்டு ஆரோ வாட்டர்னு ஒன்று வந்துருச்சு. அதையும் வச்சுக்கோங்க, நான் தப்பு சொல்ல. ஆனால் கம்பல்சரி ஒரு மண்பானையில் நிறைச்சி தண்ணி வைங்க, அது நல்லாயிருக்கும். அந்த தண்ணியில் டெய்லி ஒரு தீபம் ஏற்றிக்கங்க. பக்கத்தில் வச்சு பாருங்கள், அகிலாண்டேஸ்வரோட அம்பாள் அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அப்போ தண்ணி நமக்கு எப்போதுமே நம்மளோட வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி அப்படின்றதாங்க பணம் சொல்லுவாங்க. பழமொழிகள் உண்டு. அதாவது ஒருத்தவங்க தண்ணி எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணியை ஊதாரித்தனமாக செலவு பண்ணால் கையில் பணம் காசு நிற்காது. புரியுதுங்களா? அதே மாதிரி தண்ணியை சிக்கனப்படுத்தி வச்சாங்கன்னா அவங்க நல்ல செல்வ செழிப்போடு வளர்ந்துட்டுருக்காங்க. அடுத்து விருச்சகத்துக்கு வரேன். இது குளம். இந்த குளத்தில் தண்ணி எப்படின்னா தேங்கி தான் நிற்கும். இதில் நிறைய சேரும் இருக்கும், சகதியும் இருக்கும், நல்ல தண்ணியும் இருக்கும். இப்போ இந்த குளத்தில் வரக்கூடிய தண்ணி நம்ம எதற்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னா, அதாவது நம்ம உடம்புல ரத்தத்தோட தன்மை கம்மியாக இருக்கும். சில பேர் ரத்தம் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி அல்லது ஊற்றுன்னு சொல்லுவாங்க, இதுலேருந்து வரக்கூடிய தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரத்தத்தோட அளவு அதிகரிக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் கிராமத்தில் கேணியில் சேர்ந்து தான் எடுத்தாங்க. அந்த தண்ணி தான் எல்லாரும் குடித்தாங்க. யாருக்கும் ரத்த சோகைன்னு வந்ததே கிடையாது. இன்றைக்கி நம்ம தண்ணியை ஏதோ குடிக்கிறோம் அவ்வளோதான், ஆனால் அதோட மகத்துவம் தெரியாமல் செய்கிறோம். இதுதான் இந்த விருச்சகத்தில் உள்ளது குளம். அப்போ அந்த குளத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா மேபி அதில் தாமரைப்பூ மட்டும்தான் பூக்கும், வேறு எந்த பூவுமே பூக்காது. அப்போது அந்த பூ எங்கே போய் சேரும்? இறைவனுக்கு. அதுவும் மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று பெருமாளுக்கு அல்லது சிவபெருமானுக்கு தான் போய் சேருதே தவிர மற்ற யாருக்குமே போகிறதில்ல. அப்போ இவங்க எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் அந்த பூக்கு கிடச்சிருக்கு இல்லைங்களா? அப்போ நம்மளுமே இந்த மாதிரி தண்ணியை நல்லா சுத்தமாக வச்சு பயன்படுத்தினா இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இறைவனோட அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசி. இது என்ன தண்ணினா சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சமுத்திரம் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து என்னென்ன பண்ணிட்டு இருந்தோமோ இது மோட்சம் தரக்கூடிய இடம் தான் இந்த மீனராசி. அப்போது இந்த மீனத்தில் உங்ககிட்ட ஒரே விஷயங்கள் ரொம்ப பகிர்ந்துக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் தான் சனி பகவானோட நட்சத்திரம். ஏன்னா சனி பகவான் தான் நமக்கு நன்மை தீமைகளை எடுத்து சொல்கிறாரு. ரெண்டாவது கர்மக்காரகனும் அவர் தான். அவர் மாதிரி ஒரு நீதிமான் யாருமே இல்லை. இப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி,
நீ கிருத்திகை, அடுத்து ரோகிணி, இந்த 6 நட்சத்திரம் வர்றப்ப ஒரு சின்ன வழிபாடு பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்றத உங்களோட வாழ்க்கையில் மாற்றங்கள் மூலிமா அதை உணர்வீங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல, ஆறாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம், ஏரியா, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் குளிங்க. குளிச்சுட்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த 6 நாளுமே தொடர்ந்து போடுங்க. இந்த 6 நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணெயில் தீபம் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இது யாருமே சொல்கிறதில்ல. நம்மெல்லாம் மொத்தத்தில் போகிறோம், போய் கோவிலுக்கு போய் தீபம் போடுறோம். அது எந்த எண்ணெயில் போடுறோம் தெரியல. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா நல்லெண்ணெய் மட்டும்தான். மேபி இப்போ கடையில் விற்கிறாங்க தீபம் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லெண்ணெயில் தயவு செய்து வீட்டில் தீபம் போடாதீங்க, கோவில்லையும் போடாதீங்க. அது குறிப்பிட்ட கடவுளுக்கு மட்டும்தான் உகந்தது, சனி பகவானுக்கு மட்டும்தான் அது உகந்தது. ஏன்னா எள்ளு, சரிங்களா, எள்ளு வந்து சனி பகவானுடைய உணவு. நீங்கள் ஒன்றும் இல்லை, எள்ளு உங்கள் வீட்டில் லைட்டாக வறுத்து பாருங்கள், அது எப்படி ஸ்மெல்லு வரும், பெணவாடை தான் வரும். அதனால தான் வீட்டில் எள்ளு அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ரெண்டாவது, அதை தீபம் போடுறதுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்க. இன்னொன்று, கெட்ட காரியங்கள் நடந்தது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், உடனே எண்ணெய் வச்சு குளிப்போம் இல்லைங்களா. அதுக்கு தான் அது பயன்படுதே தவிர மற்றபடி வேறு வழிபாட்டுக்குன்றது இல்லை. அப்போது நீங்கள் சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு முதல்ல எடுத்தோடனே வேப்ப எண்ணெயில் தீபம் போடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும், அன்னைக்கு வந்துட்டு இழுப்பு எண்ணெயில் தீபம் போடுங்க. அடுத்து அஸ்வினி நட்சத்திரம் வரும், அன்னைக்கு விளக்கெண்ணெயில் தீபம் போடுங்க. பரணி நட்சத்திரம் வர அன்னைக்கு நெய்யில் தீபம் போடுங்க. அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு தேங்காய் எண்ணெயில் போடுங்க. இப்போ இந்த 5 எண்ணெயுமே தனித்தனியாக மண் விளக்கு வாங்கி அதில் போடுங்க. அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் வரும், ஒரு பெரிய மண் விளக்கு ஒன்று வாங்குங்க. எல்லா எண்ணெயும் கூட்டு எண்ணெயாக சேர்த்து நீங்கள் தீபம் போடுங்க. இந்த நம்ம வீட்டில் இறந்து போயிருப்பாங்கல்ல, துர்மரணம், நோய்வாய்ப்பட்டவங்க, விபத்தில் அல்லது அகால மரணம் அல்லது அடைப்பில், இது எல்லாமே சரியாகி உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அன்னைக்கு என்ன பண்ணணும் 6வது நாள் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் நெய்வேத்தியம் ஏதாவது செய்யுங்க. சப்போஸ் என்னால் எதுவுமே செய்ய முடியல, எனக்கு பொருளாதாரம் இல்லை, குறைவாக இருக்குது அப்படின்னா 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கில் வச்சு சாமியை கும்பிட்டு அதை கொண்டு போய் பசுமாட்டு கொடுத்துட்டு 19 சுற்று சுற்றிட்டு வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நல்லது நடக்கும். இதை பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு அன்பான வேண்டுகோள், எல்லாரும் தீபம் போடுறீங்க கோவிலுக்கு. நான் மேக்சிமம் வந்து என்னோட குருநாதர் சொன்னது, எலும்பச்சம்பழத்தில் யார் தீபம் போடுறாங்களோ அவங்க எப்போதுமே சிறப்பாக இன்ன வரைக்கும் வாழ்ந்ததே இல்லை. ஆய்வில் நிறைய பேர்த்து கண்டுபிடிச்சிருக்கோம், வரல. ஏங்க எலும்பச்சம்பழன்றது என்ன, ராஜகனி. அந்த பழத்தை போய் அறுக்கிறோம், பிழியறோம், வேக வைக்கிறோம். அப்புறம் எப்படி நம்மளோட வேண்டுதல் நடக்கும்? இன்றைக்கி கோவிலுக்கு போய் ஜோசியர் சொன்னாங்க, நான் பரிகாரம் பண்ணேன், வழிபாடு பண்ணேன்னா இதில் போட்டால் எங்கேருந்து உங்களுக்கு வரும்? இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய தப்பு அத்தனையும் செஞ்சு போட்டு கொண்டு போய் நவகிரகம் மேலேயும் ஜோசியர் மேலேயும் பழி போடுறது. தயவுசெய்து இதை செய்யாதீங்க. அடுத்து தாடிக்கொம்புன்னு ஒரு ஊருக்கு, அங்கே அஷ்டமி அன்னைக்கு போய் பாருங்கள், இந்த பூசணிக்கான்னு ஒன்று இருக்கும், அதில் தான் போடுறாங்க. போடுறீங்க, நல்லது நடந்திருக்குன்னு யாராவது சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 1000 கிளைண்ட் அனுப்புகிறேன், சரிங்களா. ஏன்னா நான் சொன்னால் இன்றைக்கி செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு பூசணிக்காயை நீங்கள் வெட்டி தீபம் போட்டிங்கன்னா ஒரு எருமக்கடா வெட்டினதுக்கு சமம். அது பழி கொடுக்கறதுக்கு தான் அந்த காய், புரியுதுங்களா. நீங்கள் அதில் போய் தீபம் போடுறீங்க. அடுத்து தேங்காய் எண்ணெயில் போடுறீங்க. அப்புறம் நான் எங்களோட சிவன் கோவிலில் பார்த்தேன், பாவக்காயில் போட்டிருக்கீங்க, சரிங்களா. தயவுசெய்து நீங்கள் செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல, அது கோவிலில் செய்யாதீங்க. அது உங்களோட முழு வரலாறு தெரிஞ்சால் மட்டும் அதை செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் செய்யவே வேண்டாம். அடுத்து இந்த தண்ணியிலையே, அதாவது தண்ணி வந்து நமக்கு எப்படி பயன்படுது, கீழ் தண்ணி, பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணினால நமக்கு பலனா, பூமிக்கு மேலே இருக்க தண்ணினால பலனா. அப்போ மேலே இருக்க தண்ணின்றது மழை நீர் மட்டும்தான், பூமிக்கு கீழ் இருக்கிறது நிலத்தடி நீர், ஆறு, குளம், கால்வாய். இப்போது எல்லாருமே நம்ம வந்து பயன்படுத்தணும். மேலே வரக்கூடிய மழை தண்ணியை கம்பல்சரி எல்லாருமே ஒரு வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது சப்போஸ் மழை வரலை அப்படின்னா ஆறு போங்க, ஏன்னா கடலுக்கு போங்க, ஒரு தண்ணி வாட்டர் கேனில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு நைட்டு தூங்க போவேல உங்கள் தலைமாட்டுக்கு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு மட்டும் பாருங்கள், நமக்கு இந்த கெட்ட கனவுகளும் வராது, பயமும் வராது, நோயோட தாக்கமும் வராது. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டே வாங்க. அது எப்படி அந்த தண்ணியுடைய கலர் மாறுதுன்னு பாருங்கள். அப்போ நமக்குள்ளே என்ன தீய சக்தி இருந்தாலும் இந்த தண்ணி வந்து அப்படியே எடுத்துக்கும், வைப்ரேஷன் கிடைக்கும், சரிங்களா. சப்போஸ் என்னால் அங்கெல்லாம் எங்கேயுமே போக முடியல, இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளானதான், ஒரு சின்ன டப்பு அதில் எடுத்துக்கங்க. தண்ணி நல்லா நிறச்சிக்கிட்டே நீங்கள் அதில் கண்ணெல்லாம் பாருங்கள். அந்த தண்ணியில் உங்களுக்குன்னு உள்ள சில வார்த்தைகள் இருக்கும், ஏதாவது சொல்லணும், பேசணும், கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் வேண்டுதல் மாதிரி வச்சுக்கிட்டு, ஆனால் டெய்லி நீங்கள் செய்யுங்க. எதையுமே ஒரு நாள் 2 நாள் செஞ்செல்லாம் பலன் கிடைக்காது.
குறைஞ்சது 48 நாளாவது செய்யணும். இதை செஞ்சு அந்த தண்ணியை கொண்டு போய் செடியில் ஊற்றிடுங்க. இப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாறும். அடுத்தது, இந்த தண்ணியில் வந்து பெண்களுக்கு எவ்வளோ சிறப்புகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பெண்களுக்கு எல்லா பிரச்சனை என்ன, கர்ப்பப்பை கோளாறு தான். நீர் கட்டின்றாங்க, அடுத்தது கருத்தரிக்கலை அப்படின்றாங்க. அப்போ இதுக்குமே தண்ணியை வச்சு நிவர்த்தி காண முடியும். நீங்கள் மெடிக்கலுக்கே போக வேணாம். இதெல்லாம் நல்ல ரிசல்ட்டில் குருநாதர் அவர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள் தான். இன்றைக்கி அவருக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். அதாவது ராசிபுரத்துலேருந்து சேலம் போகிற வழியில் அளவாய்ப்பட்டின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த முருகன் கோயிலுக்கு நீங்கள் போங்க. மேபி அது ரொம்ப தூரம் தான், கிராமந்தான். அமாவாசை பௌர்ணமிக்கு போனீங்கன்னா நிறைய பேர் போவாங்க. அதில் போங்க. அங்கே சொனன்னு ஒன்று இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து வச்சு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வெறும் வயிற்றுல, சரிங்களா, நீங்கள் டெய்லி 100 மில்லி குடிச்சிக்கிட்டே வாங்க. 48 நாள் முடியறதுக்குள்ளே உங்களுக்கு கரு உருவாகும். கம்பல்சரி இதை கிட்டத்தட்ட செஞ்சு 100க்கு மேலே பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. இதை சொல்லி கொடுத்த என் குருநாதர், அவருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா தண்ணி மூலிமா 10 பைசா செலவில்லை. எல்லாமே நம்பிக்கையோடு செய்யுங்க. செஞ்சிங்கன்னா வெற்றி காணலாம். அதாவது கோவிலுக்கு முன்னாடி குளம் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்குங்க? சும்மாவா அன்னைக்கெல்லாம் செஞ்சாங்க? இல்லை. நீங்கள் கோவிலுக்கு போகிறோன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட ஆன்மா, சரிங்களா, அதை நீக்கிட்டு என்னோட இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லுதான் 6 குளம்லாம் கோவிலுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. அப்போ எங்கே போனாலும் முதல்ல போய் அந்த குளத்தில் காலை வைக்காதீங்க. கையை எடுத்து வச்சு தண்ணியை தொட்டு கும்பிட்டு தலையில் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.